வார்டில் வந்து அட்மிட் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரின்னு டாக்டர் கையெல்லாம் இருக்கு மேம். என்னம்மா ஓ இன்றைக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இன்றைக்கு கூட்டிக்கிட்டாங்க. நாங்கள் செக் பண்ணி நார்மலாக செக் காயோஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கயந்தன் அம்மா. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலம்பை போல் ஒரு வீடியோ வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து தம்முனையில் இப்படி அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு தம்முனை வந்து வச்சுருப்போம். நம்ம அதை பார்த்துட்டு தான் வீடியோ வந்து தொட்டிருப்பீங்க. அதை ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வந்து விட போகிறோம். அப்போ விட போகிறோம்ட்டு வார்டில் வந்து அட்மிட் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரின்னு டாக்டர் கையெல்லாம் இருக்கு மேம். என்னம்மா அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய தூரியமான வருத்தங்கள் இருக்கிறோம். வளமே இல்லாட்ட உடம்புல என்ன சுப்பத்த காலத்தில் என்ன ஓடுது, சுகர் கொலஸ்ட்ரால் அப்படியான சூழ்நிலை தான் இப்போ நடக்குது. அதைத்தான் சும்மா எனக்கு அது கூட இருக்குதுன்னா அதுதான் வந்து இப்போ டாக்டர் வந்து கதைச்சிருந்தார் வந்து இப்படி அப்பாவுக்கு வந்து முன்னமே வந்து எத்தனையம்மா சுகர் இருந்தது? 375. இப்போ நாங்கள் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி 360 இருந்தது. அதுல இருந்து ஆளு கொஞ்சம் இப்போ கிட்டடியில இருந்து கொஞ்சம் தலைச்சுத்து மாதிரி வந்தது. அந்த தலைச்சுத்து இல்லாடி ஆள் வந்து போயிருக்கு. அதுல ஆளுக்கு அந்த தலைச்சுத்து வந்தபடியா தான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பயம் மாதிரி வந்துட்டுது. அப்போ நாங்கள் அப்போ வந்து அந்த ரத்தம் செட் பண்ணினது எப்பயாமா அது நேற்று கொடுத்தனாங்க, கொஞ்சம் பிளட் கொடுத்துட்டு வந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தனாங்க. அவை இன்றைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் எடுத்து டாக்டர் காட்டுறது. இன்றைக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இன்றைக்கு கூட்டிக்கொண்டாங்க. நல்ல கூட இது வந்து நாங்கள் வார்டில் வந்து அட்மிட் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து சொன்னோம்ல வந்து ஏதாச்சும் அந்த தலைச்சுத்து குளிசை ஏதாவது எழுதி தருவோம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வரைக்கும் கூட பையன் சொல்லி கொண்டு வந்தேன் என்ன கொண்டு இன்றைக்கு வார்டில் நீங்கள் விடுங்க. இல்லை இன்றைக்கு இல்லை 6 மணிக்கு சொல்லியாச்சு. டாக்டர் வந்து வார்டில் வந்து அட்மிட் பண்ணப்படாட்டியும் தானா போய் கேட்பேன். ஏன்டா தலைச்சுத்து வந்து கொஞ்சம் பயப்படுறேன். அதனால தானே சொல்லிக்கூடாது. நான் இன்றைக்கு வர மாட்டேன் போயிட்டேன். ஆள் வந்து பயந்து புள்ளைய வந்து ஒரு காலம் வந்து பயந்ததுனால ஆள் கொஞ்சம் தலைச்சுத்துண்டே. இப்போ மெயினாக வந்து கொமனாவே வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த சுவர்ன்றது வந்து கூட வருது. நம்ம அதனால வந்து நீங்களுமே வந்து இந்த இனிப்புகள் வந்து சுவர் இருக்கிறாங்க வந்து இனிப்புகள் வந்து தவிக்கிற வந்து நல்லது. ஒருக்கா நான் போன வருஷம் வந்து அப்பா வந்து வார்டில் போன வருஷம் ஒரு நாள் 2 நாள் வந்து வார்டில் நின்றார். அப்போ ஒரு நர்ஸ் ஒரு ஆள் வந்து ஒரு அண்ணன் அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு அண்ணன் இல்லாம ஐயான்னு சொல்லலாம் போல, ஒரு 57, 59, 60 வயசுக்கிட்ட வரும் போல இருக்கு. இப்போ அவர் வந்து அந்த ஒரு பிஸ்கெட் மெலிவன் பிஸ்கெட் இருக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து மெலிவன் பிஸ்கெட்னா தெரியும். அப்போ மெலிவன் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தது போல இருக்கு. இதுக்கு அவர் அந்த நேர்ஸ் வந்து கேட்டால் உங்களுக்கு என்ன வருத்ததுக்காண்டி இங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டு இருக்க. அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார் இப்படி சோறுக்காண்டி தான் வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன இந்த மெலிவன் பிஸ்கெட் சாப்பிடுவீங்களான்னு சொன்னேன். ஆனால் அப்பயே நான் உணர்ந்தேன். நான் வந்து மெயினாக வந்து சோறை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என்னென்னு சொல்கிறோம், நார்மலாக வந்து சாப்பாடால் வந்து குறைக்கணும். இல்லாட்டி வந்து நாங்கள் கூட கண்ட்ரோலாக வந்து இருக்கல. அது என்ன இப்பத்த காலத்தில் வந்து எதை எடுத்தாலுமே இனிப்பு தான். இப்போ அரிசி எடுத்தாலுமே சொல்லுவாங்க அந்த சோறுல வந்து இருக்குது, வெள்ளம்மா கோதுமா புட்டுல இருக்குது, எல்லாம் சோறு தான். எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் போனாலும் இதைத்தான் சொல்லுங்க. இதான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு வந்து இருக்குது. ஆனால் அம்மா வந்து ஒரு காலம் வந்து வார்டில் வந்து அப்போ வந்து கண்டதையும் சாப்பிடுவேன். அவருக்கு இனிப்பு எல்லாம் நிறைய பிடிக்கும். அப்போ அதனால வந்து கொஞ்சம் வார்டில் வந்து ஆள் கொஞ்சம் பயப்படுது. அப்போ நாங்களாம் சும்மா தெரியாத சும்மா நம்மள வந்து சரி ஓகே போகிறது வந்து உங்களுக்குமே வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு உங்களுக்குமே ஒரு இதாக இருக்கட்டும் தான் நாங்கள் வீடியோ வந்து போடுறோம். அது கொஞ்சம் நீங்களும் கேர்ஃபுல்லாக வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்குமே நல்லது. என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து எல்லாரும் சாதாரண வேலை வச்சுட்டாதீங்க. என்ன சொன்னால் புது பொல்லாத நோய் தானே. நாங்கள் சும்மா சாதாரணமாக தான் இதை இணைச்சு கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் இப்போ கூடங்கிற இடத்துல சின்னப்படி எனக்கு அந்த பிள்ளை வந்து பிறந்தது. அந்த பிள்ளைக்குமே வந்து சுகர் காணாண்டு இன்னுமே வந்து வாட்டால் வந்து அட்மிட் பண்ணி விடையில 31 முடிஞ்சுது. ஆனால் இன்னும் விடையில என்ன கூடி குறையிற வழியா அப்படி தெரியாது. இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ சோறு வந்து வருது. அதே சமயம் வந்து மெயின் விஷயம் வந்து சாப்பாட்டால் அந்த டாக்டர் சொல்கிறத இதைத்தான் சொல்லுவார் போல இருக்குது. உண்மையிலேயே வந்து சாப்பாட்டால் வந்து நாங்கள் குறைச்சோம்னா அது வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாங்கள் சாப்பாடு வந்து கண்டதையும் வந்து சாப்பிட்டோம்னா அது வந்து தெரியாது. இவ்வளோ காலமே இப்போ மெயினாக வந்து இப்போ 40, 45 வயசு 30, 35 வயசில் வந்துச்சுன்னா நீங்களே மனசை வந்து தடப்படுத்தணும். என்னென்னு சொல்கிறது, இவ்வளோ காலமாக நாங்கள் சாப்பிட்னாங்களான்னு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம்ன்றது. அதை தான் நான் அம்மாக்கும் சொல்கிறது அப்பாக்கும் சொல்கிறேன். அப்படி எல்லாரும் சொல்கிறதான் அந்த 100ல் அது கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் பேர் தானே. கொஞ்சம் பேர் கடைப்பிடிக்க மாட்டேன். அப்புறம்
வந்த அப்புறம் அதை யோசிக்கிறார். ஐயோ எனக்கு வந்துட்டு இதே இதுன்னு சொல்லி போட்டு கொஞ்ச நாளைக்கு செய்வோம். எல்லாத்தையும் மலமலன்னு செய்கிறது. குறைஞ்சா பிறகு சரி பிறகு கூட்டுறது. சரியா கொஞ்சம் கவலையாம இருக்குது. என்ன அப்போ வந்து போகிற இப்போ என்ன மாதிரி இப்போ வாட்டில் வந்து மறைக்கிறாங்களோ அது ஒன்றுமே தெரியல. அப்போ சிலது தெரியாது. இப்போ ரத்தம் வந்து கொடுத்தாங்க இப்போ கூட குறையண்டா இப்போ இப்படியும் வாட்டில் மறைப்பாங்க. இல்லாட்டி வந்து சும்மா ஜலி தருவாங்க. இப்போ மெயினாக வந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நிற்கும். நாங்கள் வந்து உள்ளே வந்து எல்லாம் போக மாட்டோம். அப்பா தான் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு டாக்டர் காட்டி நீ சொல்கிற எல்லாம் இருக்குது சொல்கிறது தான் இருக்குது. ஓகே இப்போ அதைத்தான் வந்து சும்மா நார்மலாக வந்து உங்களை வீடியோ மாதிரி போட்டுருக்குறோம். கொஞ்சம் தெளிவா வந்து நீங்களுமே வந்து ஓகே இருக்கிறது நல்லது. நம்ம இப்போ வருத்தங்கள் வந்து இப்போ கண்ட வாட்டுக்கு வந்து வருத்தங்கள் வருது. இப்போ நீங்களும் கொஞ்சம் தவிர்த்து கொள்றது நல்லது. இப்போ நாங்கள் கூட இப்போ இன்னொன்று கொண்ட்ரோலாக இருக்கிறோன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்களும் அதை இவருக்கு எங்களுக்கு இது வந்தபடியே நான் இவருக்கு சொல்றேன். நான் சாப்பிட்டா சோடா அவர் குடிக்கிறாத எனக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து இருக்கிறேன். அது இப்போ வயசுல அவங்க கேட்க மாட்டாங்க, தாங்க உணர்வாங்க. அப்படி இருந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொண்டா பேரம் பார்ப்போம்மா. ஓகே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் என்னடா அப்பா ஆஸ்பத்திரி கொண்டு சிரிச்சு கொண்டு நிற்கிறேன் இல்லை. சும்மா நம்மளா என்னென்னு சொல்கிறது ஆளுமா ஏற்கனவே ஆள் யோசிக்க கூடாங்க. நாங்கள் சும்மா நார்மலாக கதைக்கிறேன் கொள்கிறோம். ஓகே இப்போ என்ன சொல்கிறோம் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா அப்படி வீட்டை வந்தாருன்னா அப்பாவோட நாங்கள் முன்கட்ட கடைசி கட்டம் வந்து முடிப்போம். ஓகே இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். வீடியோ முடிச்சுக்கொள்கிற சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் வந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறோம். நான் தான் கூட்டிகிட்டு போகிறோம். உங்கள் வேலைக்கு வந்து டாக்டர் வந்து வர சொன்ன வராமல். ஓகே நாங்கள் சுழற்சியை வந்து பார்ப்போமே நம்ம. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அப்பா போக வைக்க உங்களுக்கு நாங்கள் காட்டியிருப்போம். அப்பா வந்து கேட்போம் அப்பா என்ன சொன்னார் உங்களுக்கு டாக்டரா? சுவர் கொஞ்சம் கூடிட்டு கிளினிக் விட்டேன். அப்ப வந்து போயிருக்க மாட்டேன் சுகர்னாலும் மாலை கொஞ்சம் தலைச்சு. அப்ப அன்றைக்கு நாங்க செக் பண்ணி நார்மலா செக் பண்ணி பார்த்து 368 இப்ப 173 காலமா வந்து செட் பண்ணினபடியா கொஞ்சம் குறைஞ்சிட்டு போல. அப்படியே சாப்பிடாம தானே எடுத்தது. காட்டினா நல்லதான்னு சொன்னது. படிச்சாதான் நல்ல எனக்கு. ஆனா வார்டில் வந்து அட்மிட் ஆகல. எல்லா நேரம் வந்து கூட பயந்தான உண்மையிலேயே வயசு 60 வயசு வந்துட்டேன். 46 வயசு. ஓகே 46 வயசுல வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்போ வந்து போனவர். ஆனால் வந்து இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்கேன் டாக்டர். என்னப்பா கிளினிக் போட்டு கொடுத்துக்கூடாது. அம்மாக்கும் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது உங்களுக்கு 5 வருஷம் அப்பாவுக்கு 2 வருஷம். இப்போ தலைச்சுத்துனா கொஞ்சம் பயமா தானே இருக்கும். ஆனால் கொண்டோல தான் இருந்தது 120 130 கொஞ்சம் கூடிட்டு மழை தானே தொழிலும் இல்லை தானே வீட்டில் இருக்கிற சாப்பிட்றது இருந்துட்டு தான் போறவர். அப்போ இப்போ இருந்து சாப்பிட்றானே கொஞ்சம் இனிப்பை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டாரு. அப்போ அது இனிப்பு இதுதான் டீ குடிப்பேன். லட்டு லட்டு தந்தா 1 லட்சம் தந்தா ஏதோ வந்து இனிப்பா 1 லட்சம் தந்தா வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லியாச்சா? அப்படிதான் சொல்றது. நாங்க சாப்பிட ஆனா கொஞ்சம் பயத்திலயும் வந்து ஜலச்சது வந்து கூடவா இருக்கு. யோசிச்சாலும் யோசிச்சாலும் கொஞ்சம் சின்ன வயசுல பெருசா யோசிக்கிறாள். அப்படிலாம் யோசிக்க கூடாது. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே இவருக்கும் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் புழுசை போட்டு கொடுத்தாரு. காலமா கூட தந்தது உங்களுக்கு என்னத்துக்காண்டி? சரி ஓகே வேற என்ன நாங்கள் சும்மா நார்மலாக வந்து இதை நாங்கள் எடுத்து நாங்கள் வீடியோவா வேற எதாவது சொல்ல போறீங்களாவா? இப்படி நீங்களும் சாப்பிடாங்கன்னு சொல்லுங்க. அறிகுறி அதைத்தானே நாங்கள் ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். சுவர் இருக்கிறாங்க வந்து மெயினாக வந்து சாப்பிடாங்க. இப்போ எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் வயசோல் வந்து குறை வேண்ட வழியாக கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் வயசோல் வந்து கூட வேண்டாம். அந்த காயங்கள் வந்தால் மாறாது. அது வந்து ஆளும் மெயினாக அந்த சுவர் பெருத்தத்துலேயே வந்து மெயினான விஷயம் வந்து இந்த காயம் மட்டும்தான். காயம் எல்லாம் வந்துச்சுன்னா கால் எடுக்கிறது கை எடுக்கிறது எல்லாம் இருக்குது. அப்படிலாம் நடக்கிறது நிறைய பேர். இல்லாட்டி பார்க்கவே இல்லை பிள்ளைகளுக்கு 50 வயசு ஆகும். சரி ஓகே வேற என்ன இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோமே.
இதெல்லாம் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். சும்மா நார்மலாக வந்து நாங்கள் இதைத்தான் எடுத்து போட்டோம். சும்மா அப்போ என்னென்ன ஒரு வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணி போட்டோம். சும்மா போடணும் பண்ணி இருந்துச்சு. அப்போ எங்களுக்குமே வந்து ஓகே இதை போட்டால் ஓகே அவங்களுக்குமே வந்து பார்க்குறாங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் திருந்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது ஒரு ஆளுண்டாலும். ஓகே இதோட என்ன வேறு என்ன இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்னம்மா. ஓகே இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கூட எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கைவசம் வந்துட்டுன்னு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டேன். ஓகே பாய்.